ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RH கிச்சன். இன்றைக்கி நம்ம மேகியில் எப்படி பக்கோடா செய்கிறதுன்னு பார்ப்போம். மேகி பக்கோடா செய்கிறதுக்கு இப்போ ஒரு மேகி பேக்கெட் எடுத்துக்கோங்க. இதை நம்ம கட் பண்ணி ஒரு கடாயில் தண்ணி சேர்த்து பாயில் பண்ணிக்கலாம். இதை நம்ம ரொம்ப குக் பண்ண தேவையில்லை. ஒரு 75% குக் ஆனால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மேகி 75% குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மேகியை ஒரு இதில் வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வடிகட்டி எடுத்து வச்சுருக்க மேகி இதில் சேர்த்துடலாம். மேகி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு கப் கேரட் நான் துருவி எடுத்திருக்கேன், அதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். இதில் நான் கேரட் விட்டமின்ஸ்க்காக சேர்த்துருக்கேன். இது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். வேணும்னா இதோடு நம்ம சேர்த்து கேபேஜும் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். அப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். சப்போஸ் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ரெட் சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. அப்புறமா இதில் நம்ம மேகி மசாலா பேக்கெட் சேர்த்துடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவும் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் எடுத்திருக்கேன். கடைசியாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. நீங்கள் உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம், ஏன்னா இது ஏற்கனவே மேகி பேக்கெட்டில் உப்பு இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து ஒரு டைம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேகி பக்கோடா செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மேகி பக்கோடா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான மேகி பக்கோடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த டிஷ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நடனமாடும் நாவல் சுவை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.